போகும் பாடப்பகுதி இயல் 1 செயல் பகுதி 2. ஏற்கனவே செயல் பகுதி 1 கலங்கரை விளக்கம் மனப்பாட பாடம் படிச்சிட்டீங்களா? ஞாபகம் இருக்குதா? இப்போ அடுத்த செயல் பகுதிக்கு நம்ம போகலாம். இந்த செயல் பகுதியின் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் மிகு கப்பல். இந்த கவின் அப்படின்னா என்னது? அழகு, மிகுன மிகுந்த, அழகு மிகுந்த கப்பல் என்று பொருள்படும் விதமாக இந்த தலைப்பு அமைந்துள்ளது. மாணவ செல்வங்களே, அழகுன்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே ஒவ்வொரு விதமான அழகுதான். சோனு பெய்கிற மழை அழகு, மனம் வீசும் வண்ண மலர்கள் அழகு, குழந்தையின் சிரிப்பழகு, கடலில் கோயில் ஓசையோடு அலை வீசும் கடல் அழகு, ஒவ்வொன்றையும் அப்படியே சொல்லிட்டே போகலாம். இப்ப நம்ம பாடப்பகுதியில பிரமாண்டமான கப்பலின் அழகையும் அது கடலில் செல்லும் விதத்தையும் நம் முன்னோர்கள் அதில் கடலில் செலுத்திய விதத்தையும் சங்கப்பாடல் மூலமாக காணலாம். சங்கப்பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. இந்த அகநானூறு நூல் இந்த பாடல் கவின்மிகு கப்பல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. இந்த அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக நான் சொல்றேன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 8 தொகை நூல்கள் ஒன்றுதான் இது அகநானூறு. இதனுடைய அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்று பிரிப்படுகிறது. அகம் பற்றிய 400 பாடல்களை கொண்டதுனால என்ன அகநானூறு என்று பெயர் பெற்றது. அகம் அப்படின்னா இல்லற வாழ்க்கைக்கு தேவையான விருந்தோம்பல், தலைவன் தலைவியின் காதல், கற்பு வாழ்க்கை, இறை வழிபாடு, பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை 400 பாடல்களை கொண்டதுனால இதுக்கு பேர் என்ன அகநானூறு என்று பெயர் பெற்றுள்ளது. இந்த அகநானூறு பாடல்கள் எல்லாமே ஒரே புலவரால் பாடப்பட்டதல்ல. பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் அகநானூறு. இந்த அகநானூரின் வேறு பெயர் அப்படின்னு சொன்னா நெடுந்தொகை. நிறைய பாடல்களை கொண்டதுனால இது பெயர் என்ன நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 400 பாடல்ல 255வது பாடல் நம்ம பாடப்பகுதியில இடம்பெற்றுள்ளது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போவது ஆசிரியர் பற்றிய குறிப்பு. இந்த கவின்மிகு கப்பலின் ஆசிரியர் மருதன் இள நாகனார். இந்த மருதன் இள நாகனார் அகநானூரில் உள்ள பாடல்களை மட்டும் எழுதாமல் கலித்தொகையின் மருதத்திணையில் இடம்பெற்ற 35 பாடல்களையும் இவர் ஒருவரே எழுதியுள்ளார். மருதத்திணை பாடுவதில் இவர் வல்லவராக இருப்பதால் இவருக்கு பெயர் மருதன் இள நாகனார் என்று அழைக்கப்படுகிறார். இப்பொழுது நான் பாடல முதல்ல வாசிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க. உலகு கிளர்ந்தன உருக்கெழு வங்கம், புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல, இரவும் எல்லையும் அசைவின்றி யாகி, விரை செலல் இயற்கை வங்கூலாட்ட, கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக, மாட உள்ளெறி மருந்து அறிந்து ஒய்ய. இந்த பாடல்ல கடின சொற்கள் நிறைய இருக்கு. மனப்பாட பாடலா இல்லாட்டினாலும் திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. நீங்களும் 1க்கு 2 முறை வாசித்து பயிற்சிக்கிறீங்க. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம், புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல, இரவும் எல்லையும் அசைவின்றியாகி, விரை செலல் இயற்கை வங்கூலாட்ட, கோடு உயர் திணி மணல் அகன்துறை நீக, மாட உள்ளெறி மருந்து அறிந்து ஒய்ய. இந்த பாடல் உள்ள கடின சொற்களுக்குரிய பொருளை நான் சொல்றேன். உரு அழகு, வங்கம் கப்பல், போல பிளக்க, எல் பகை, வங்கூல் காற்று, கோடு உயர் கரை உயர்ந்த, நீகான் நாவாய் ஒட்டுபவன், மாட உள்ளெறி கலங்கரை விளக்கம். பாடலோட பொருளை பார்க்கலாமா? உலகு கிளர்ந்தன, உலகே ஒரு இடத்துல புடைத்தெழுந்தது போன்ற அழகு பொருந்திய கப்பல். வங்கம்னா என்னது? கப்பல். அழகு பொருந்திய கப்பல். இந்த இடத்துல கப்பலை எதனோடு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க? உலகத்தோட. உலகம் எவ்வளவு பெருசோ அதே மாதிரி அந்த கப்பலும் மிக பெரியதாக இருந்ததாக கூறப்பட்டுள்ளது.
புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல. புலவு புலால் நாற்றம், புலால் நாற்றம் நிறைந்த அலை வீசும் பெரிய கடலில் நீரிடை போல, நீரை பிளந்து கண்டு போல, பிளந்து கொண்டு இந்த கப்பலை என்ன செய்யலாம், பிளந்து கொண்டு போது இரவும் எல்லையும், இரவும் பகலும் அசைவின்றி ஆகி. அப்ப என்னது, காற்று ஒரு இடத்துல நிக்காம இரவும் பகலும் விடாது வீசிட்டே இருக்கான். அந்த காற்று என்ன செய்யலாம், இந்த நிறை செலல் இயற்கை வங்கூராட்ட, வங்கூர்னா என்னது, காற்று. இந்த காற்று என்ன செய்யலாம், இரவும் பகலும் ஒரு இடத்தில் தங்காமல் வீசி இந்த கப்பலை என்ன செய்யலாம், அசைத்து செலுத்துகின்றது. கோடு உயர் திணி மணல், கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த, திணி மணல் மணல் நிறைந்த கரை உயர்ந்த துறைமுகத்தை நோக்கி மீகா நாவாய் ஓட்டுபவன். கப்பலுடைய இன்னொரு பேர் தான் என்னது, நாவாய், நாவாய் ஓட்டுபவன். மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கத்தின் விளக்கு ஒளியால் துறைமுகத்தை நோக்கி கப்பலை செலுத்துகின்றார். அப்படின்னு இந்த பாடல்ல எப்படி காற்றின் உதவியோடு நாவாய் ஓட்டுபவன் கப்பலை எவ்வாறு செலுத்துகிறார் என்பதை இப்பாடலின் பொருள். இப்பொழுது பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மொழித்திறன் பயிற்சி எவை எவை என்பதை காணலாம். ஒரு பொருள் பல சொற்கள், ஒரு பொருளே பல சொற்களால் அழைக்கப்படுகிறது. இப்ப கப்பல் அப்படின்றதுதான் கப்பலோட வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவாய், வங்கம். அடுத்து அழகு, அழகு என்ற சொல்லே கவின், எழில், திரு என்பன அழகை குறிக்கும் வேறு சொற்கள். இப்ப இந்த கவின் மீது கப்பல் மனப்பாட பாடல் கிடையாது, இருந்தாலும் ஒன்றுக்கு இருமுறை வாய்விட்டு வாசித்து பாருங்க. அப்பதான் திரும்ப எளிதாக வாசிக்க உங்களுக்கு முடியும். நன்றி, வணக்கம்.